என்ன நீங்க நாடகம் நடத்தீங்கன்னா நீங்களா யாரு எந்த ஊருக்காரு இன்று வந்த காரணம் என்ன? கண்ணே தருமபுரி மாவட்டம். தருமபுரியில மாவட்டம் இந்த ஊர்ல இட்லி சொல்றாங்களா? அடிச்சுனா பூராப்பள்ளு கொட்டி போயிருந்தாயடி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம். அதாவது ஏர்கோலைப்பட்டி சேர்ந்த மாது வாத்தியார் அவர்களும் ஏரப்பட்டியை சேர்ந்த சின்னசாமி அவர்களும் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பள்ளிப்பட்டியை சேர்ந்த முனுசாமி அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய சக்தி நாடக சபா குழுவினர். சக்தி நாடக சபா ஏர்கோலைப்பட்டிக்கு சேர்ந்த மாது வாத்தியார் அவர்களும் அதே ஏர்கோலைப்பட்டிக்கு சேர்ந்த சிவாலிங்க வாத்தியார் அவர்களும் அதே எரப்பட்டிக்கு சேர்ந்த சின்னசாமி அவர்களும் அதே நம்மளுக்காக வருகை தந்துள்ள எல்லாத்து மாதுசாமி வாத்தியார் அவர்களும் நம்ம குழல் இசை அமைப்பாளர் நம்ம பெருமாள் அவரும் வருகை தந்துள்ளார். இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து நடத்தக்கூடிய சக்தி நாடக சபா நாடகம் சொல்றீங்களே இன்னைக்கு வந்துக்கிறீங்க என்னன்னா காரணம்? கண்ணே இன்னைக்கு எதுக்காக வந்து என்ன இதுக்காக வாங்கி செத்து போயிருவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்க லேபர்ல நான் வாங்கி படி சொல்லு உங்க வாயால வாங்கினா படி அண்ணா இன்னும் சின்னானூரை சேர்ந்த மினிச்சி அம்மாள் சின்னானூருக்கு சேர்ந்த மினிச்சி அம்மா ஆமா மினிச்சி மினிச்சி அம்மாள் செத்து சிவலோகாரிந்து 4ஆம் பதவி அடைந்த காரணத்தினால் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு இன்றிரவு ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சின்னானூரில் வாழ்ந்த மினிச்சி அம்மா செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் 4ஆம் ஆண்டு காரணத்தினால் 2ஆம் ஆண்டு அஞ்சலி 2ஆம் ஆண்டு அஞ்சலி முன்னிட்டு அவங்க மக்கமார்களாக பழனிசாமி, முனியப்பன், வெள்ளையம்மாள், சிவகாமி, அகிலாண்டம், அலமேலு, கோவிந்தம்மாள், ஈஸ்வரி இவர்களை அக்கா தங்கை ஐவரும் அண்ணனோட ஒரு சேர்த்து கூத்து இன்று இரவு நம்மளை வரவழைத்து ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளார். நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த மினிசியம்மாளுக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்ல இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் என்ன நாடகம்? இன்று வைத்துள்ள நாடகம் என்னன்னு கேட்கிறேன். அதாவது நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரியாக விளங்கக்கூடிய நல்லத்தங்கால் சரித்திர கதை. நாடெங்கும் புகழ் பெற்ற நற்குண சேகரி நல்லத்தங்கால் சரித்திர கதை. இது ஒரு குடும்ப சரித்திர கதை. நாடகத்தில் சபை தர்பார் யார்? அதாவது காசி மாநகரை ஆண்டு வரக்கூடிய அவனுக்கு என்ன மயிர் தெரியும்? எத்தனை பேர் வந்துக்கிறாங்கன்னு பாரு. எத்தனை பேரு? அண்ணா இன்று வைத்துள்ள நாடகத்தில் முதல் சபைக்கு தர்பார் காசி மாநகரை ஆண்டு வரக்கூடிய காசிராஜனோ சபைக்கு தர்பார். வர சொல்லிவிடு.
அண்ணா நண்பா அண்ணா நண்பா இந்த நல்லத்தங்க நாடகத்தை குறுப்பினர் அனைத்து பேர் ஒற்றுமையாக சேர்ந்த நல்லத்தங்க நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கார். ஆமா சாமி நங்க வழியில கேட்ட நல்லதாங்க 30 ரூபா சொல்றோம். ஏய் நல்லத்தங்க சரித்திரம் கதை இப்பதான் அந்த அக்காவுக்கு பசி கிடைச்சிருக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் என் பேரோட தெய்வக சபையில வந்தடே மஞ்சள் நீயா சுமதர் பேரு உன் பேர் என்ன? உனக்கு தெரியும் என்ன? சாமி மன்னா சொன்னா எனக்கு தெரியுங்க. ஆகட்டும் வடிவமுள்ள சீல சாமி மன்னா பேரு சொன்னே மாமனா சொல்லுங்க மன்னா. என்னோட பேரு உரைத்தலே தாங்களுக்கு சபைக்கு நுழைந்ததா ஒன்னும் தெரியவில்லை. விவரமா சொன்னா தெரிந்து கொள்வேன் சுவாமி. அப்படியா? ஆமா சுவாமி. நண்பா பூலோகம் 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 புவலோகம் பூர்லோகம் தனலோகம் தனலோகம் தபலோகம் தபலோகம் 14 லோகங்களும் போற்றபடியாகிய 14 பூவனைகளின் போற்றக்கூடிய மகா வீர பிரதாபனாக விளங்க வரக்கூடிய எமது பேரா வீர வீர என்று சொல்லக்கூடிய பிரதாப் என்று சொல்லக்கூடிய எமது பேரா காசி மன்னே இன்னைக்கு நல்ல தங்க நடக்குமா போயிருச்சு சாமி. என்ன பண்ணிட்டு தெரியல. ஏதோ பேஜத்துக்கு வழியில எத்தனை முடிச்சிருக்கிறேன் சாமி. உன் பெயர் காசிராஜ மன்னன். காசிராஜ மன்னனாக இருந்தாலும் இப்பேற்பட்ட அரசனை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் சுவாமி? மன்னா காசிராஜ மன்னனாக இருந்தாலும் வாடா மகனை வரைகால இளவரசா என்று பெற்ற பேரை வைத்தால் என்ன பெற்ற புண்ணியவதி. சாமி சாமி சொல்லு சாமி சொல்லுங்க மன்னா. என்ன வாடா மகனை வரைகால இளவரசா என்று பெற்ற பேரை வைத்த என்ன பெற்ற தாய் என் தாய் யாரு?
கொடுத்த சாப்பாடு போதும்னு நினைச்சா கொடுக்கறதா கொடுத்தா குருடியும் தினை குத்துவா. ஆமா சாமி. அத போல குருடிக்கு தினை குத்த வைக்கிறேன். வெள்ள சாமி குத்தாது. இன்னைக்கெல்லாம் குத்த முடியாது. அண்ணா சாமி அப்படி இருந்தாலும் 10 மாதம் முன்னாள் அக்கத்தால் தான் சுமந்த தாயோ விசாலாச்சி. ஓ தாய் விசாலாச்சி. தந்தையார் தாயோ விசாலாச்சா இருந்தாலும் தந்தையார் தந்தையார் யாரு? யாரு தந்தையார்? எப்பேற்பட்ட மன்னன். தந்தையார் எப்பேற்பட்டவர்? அவருடைய வீரம் என்ன? வீரம் என்ன? அவருடைய வீரம் என்ன? வீரம் என்ன? அவருடைய புஜபலம் என்ன? அவருடைய புஜபலம் என்ன? அவர் எப்பேற்பட்ட மன்னன்? எப்பேற்பட்ட அரசன்? என் தந்தையார் யாரு? தந்தையார் யாரு? சாமி மன்னா தந்தையாரோ சொர்க்கலிங்கம். ஓ தந்தையார் சொர்க்கலிங்கம், தாயாரோ விசாலாட்சி. விசாலாட்சிக்கும் சொர்க்கலிங்கனுக்கு பிறந்துட்ட உன் பெயர் காசிராஜ மன்னன். அப்படி காசிராஜ மன்னன் சொல்றீங்க சுவாமி மன்னா. இந்த காசிராஜ மன்னனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடு காசிராஜ மன்னனா இருந்துட்டாலும் தாயோ தந்தையோ விசாலாட்சி சொர்க்கலிங்கம் இருந்துட்டாலும் நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். சாம்ராஜ்யம் என்ன என்னுடைய நகரம் இது.
சொல்லுன்றீங்க. ஆனால் நண்பா சாமி மன்னா ஆண்டு வர தேசமோ நன்னகரும் நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். எந்த நாட்டை ஆண்டு வரீங்க? சாம்ராஜ்யம் என்ன நீங்க ஆண்டு வரக்கூடிய தேசம் என் நாடோ காசி மாநகரம். இந்த காசிராஜ மன்னனாகப்பட்டவர் ஆண்டு வரக்கூடிய நாடோ காசி நாடு. அப்படி காசி நாட்டை பொறுப்படமா இறந்தறியக்கூடிய உன் பெயர் காசிராஜ மன்னன் சொல்றீங்களே சாமி. காசிராஜ மன்னனே, இந்த காசிராஜ மன்னனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? காசிராஜ மன்னன் இருக்கிறாய், உனக்கு மாலை முடிந்ததா? திருமணம் நடந்ததா இருக்கிறாய்? ஆமைப்பா, ஆமை கழித்து விடும். ஆமை கழித்தால் ஆஸ்பத்திரிக்கு போகப்படும். வேற காசிராஜ மன்னர் யாரோ மன முடித்து அவர் எப்பேற்பட்டவர்? கொண்டாட்டி வரோம் பிரச்சனை தேடிட்டு போறத அம்மாச்சி நல்லா இருக்கிறியா நண்பா? தேவியோ மடமுடித்த தேவியோ நல்ல தங்கம். இந்த காசிராஜ மன்னனாகப்பட்டவர் திருமணத்தை செய்த மனைவியோ நல்ல தங்கம். சாமி காசிராஜ மன்னனே, அப்படி நல்ல தங்கம்
பொறுமையா போயிட்டு வரேன், உடச்சு விட்டுறாதீங்க. சாமி காஞ்சிராஜ மன்னனை, இந்த நல்ல தங்கால திருமணத்தை செய்திருந்தாலும் இந்த நல்ல தங்கால திருமணத்தை செய்து உங்களுக்குன்னு ஏதாவது குழந்தைகள் மன்னா, இந்த காசிராஜ மன்னன் நாடாளன் அரசன் இந்த நல்ல தங்களை மனமுடித்து ஏதாவது புத்திர பாக்கியம் உண்டா என்று கேட்கிறாய். ஆமா சாமி, தான் அப்படி குழந்தைங்க எதுனாச்சும் இங்கதா சாமி தூக்கிட்டு போறாங்களா? அதே மாதிரி ஐயோ ஐயோ போலீஸ் யாருக்கு போன் பண்ணுங்க, குழந்தை திருடிட்டு போறாங்க. யாரு மத்த பிள்ளைங்க தூக்கிட்டு போறாங்க? ஐயோ சரி, இந்த மாலை முடித்து நல்ல தங்களை மனமுடித்து நான் எத்தனை புத்திர பாக்கியம் பெற்றேன். நானோ 7 ஆண் மக்களை பெற்றெடுத்தேன். ஓ, இந்த காசிராஜ மன்னனாகப்பட்டவர் நல்ல தங்கால திருமணத்தை செய்து 7 குழந்தைகளை பெற்றெடுத்த. அப்படி 7 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் ஞானசாகரா, தனசாகரா, சந்திரசாகரா, சூரியசாகரா இப்படி சொல்லக்கூடிய 7 ஆண் மக்களை பெற்றெடுத்து, அப்படி இருந்தாலும் இந்த 7 ஆண் மக்களை பெற்றெடுத்து இந்த நல்ல தங்களை மனமுடித்து 41 வருடங்கள் ஆகிறது. நல்ல தங்கால திருமணத்தை செய்து 41 வருடங்கள் ஆகிறது. இந்த 41 வருடம் சீரு சிறப்பாக இந்த காசிமா நகரத்திலே வாழ்ந்தோம். எங்களுக்கு இந்த நாடு ஆண்டு இருக்கும் போது எங்களுக்கு என்ன கொடுமை வேண்டது நண்பா? பண்டாண்டே இந்த காசிமா நகரத்துல சுகாசியாபனமா இருந்தா எங்களுக்கு எந்த கொடுமை நேர்ந்தது தெரியுமா? என்ன சாமி நடந்தது? 12 வருடம் என் நாட்டிலே இந்த காசிமா நகரத்திலே மழை இல்லை. இந்த 7 ஆண் மக்களை காப்பாற்றுறது கூட வழி தெரியாத ஒரு பாவியான. ஐயோ பாவம் பாவம் பாவம். இந்த காசிமா நகரத்திலே காசிபுரத்திலே குடை வல்லவன் என் நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைத்து பேரும் என் நாட்டை விட்டு நான் அயல் நாட்டுக்கு போறேன் என்று உரைத்தார்.
இந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள் இந்த நாட்டை விட்டு போனால் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மகாராஜனை ஒரு குற்றம் நேர்ந்து விடுவது என் நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைப்பேருக்கும் வாரி 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 என் இடத்துல பொன் பொருள் திரைவடத்தை வழங்கினேன். சரி சாமி, இப்ப ஒருவேளை சவத்துக்கு வழி இல்லாத நாங்கள் பாவியாகிவிட்டோம். அப்படி இருந்தாலும் இந்த நாட்டு குடிமக்களை குறைய தீர்ப்பதற்காக என் இடத்துல பொன் பொருள் திரைவடத்தை வாரி வழங்கிவிட்டேன். அப்படி இருந்தாலும் எப்படி வாழ்வதென்று ஒரே புரியவில்லை. அப்படி இருந்தாலும் என் தேவையானோ நல்ல தங்க அரவணையில் இருக்கிறார். மன்னவரால் அழைத்தார் என்று அழைத்துவா நண்பா. அப்படியே உத்தரவாகட்டும். கேளுங்கள் சகோதரர்களே, அதே நேரத்தில் காசிராஜ மன்னனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட நல்லத்தங்காலை அழைக்க நல்லத்தங்கால் தர்பார் அவரால் ஒன்றியிருந்தார். ஒரு